இருக்கக்கூடாது அப்படின்னு அருமையான சில வசனங்களை நமக்கு தேவனுடைய வார்த்தைகளை எச்சரிப்பாக கொடுத்தார். அதற்காக நாம் தேவனுக்கு நாம் உண்மையிலே நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது நம் மத்தியில் சகோதரர் குமாரவேல் அவர்கள் கடைசி ஜெபத்தை ஜெபிப்பார்கள். நாம் இணைந்து கொள்வோம். ஜெபிக்கலாம். நீடிய பொறுமை நிறைந்த எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, அப்பா சர்வ வல்லமையான யாவே தேவனே, யாரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறதும் எப்பொழுதும் பரிசுத்தர் 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 என்று போற்றப்படுகிற எங்கள் பரிசுத்த பரலோக தகப்பனே, உம்முடைய நாமத்திற்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். அப்பா தேவனே, இந்த அருமையான வேளையிலே எங்களை ஒன்று கூட்டி தேவனே, ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைகளுக்கு எப்படி புத்தி சொல்கிறாரோ அப்படி உங்களுடைய ஊழியக்காரர் மூலமா எங்களுக்கு அப்பா ஒவ்வொரு விஷயத்தையும் அப்பா எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறப்பா. நாங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்று எங்களை சோதித்து பார்க்க நீர் இந்த செய்து கொடுத்ததற்காக கொடான கோடி நன்றி அப்பா. தேவனே, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனே உங்களுடைய வார்த்தைகளுக்கும் உடைய கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாக எங்களுக்கு பலத்தையும் ஆயும் எங்களுடைய இந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சரியான இருதயத்தை தந்து இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக மன்றாடுகிறோம் அப்பா. தேவனே, இதோ கூடியிருக்கிற எங்கள் அனைவரும் தேவனே உடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தேவனுடைய எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா எங்கள் சித்தம் அல்லப்பா, உம்முடைய சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுத்து வாழத்தக்கதாக எங்களுக்கு பலத்தையும் ஆயும் தைரியத்தையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுகிறோம் அப்பா. எல்லோரும் கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஒவ்வொருடைய ஜெபங்களையும் அப்பா கேட்டு நீரை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் லேறு பெற்ற நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜீவனம் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னிப்போம். சோதனையில் ஆமென். Thank you.